அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து டிங்கா அப்படின்ற ஒரு வீடியோ சாங் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இந்த பாடலோடைய ஆடியோ வெர்ஷன் நாங்கள் கேட்டிருந்தோம். நம்ம பிரபுதேவா மாஸ்டர் இந்த படத்தை நடிச்சிருக்கார். அண்ட் நம்ம இசைப்புயர் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 5 பாடலும் அவர் தான் பாடியிருந்தார். ஸோ இந்த பாட்டை அவர் தான் பாடியிருக்காரு. அண்ட் இதையும் தாண்டி நாங்கள் வந்து ஆடியோ வெர்ஷன் இதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டிருந்தோம். கேட்டதுலேயே நாங்கள் வந்து பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அதை தாண்டி இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது தெரியும். வெறும் 3 minutes and 29 seconds இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. நம்ம விக்னேஷ் ராமகிருஷ்ணனுடைய லிரிக்ஸ் இந்த ஒரு பாடலுக்கு வந்து அட் ஆகியிருக்கு. ஸோ ரஹ்மான் சார் பாடியும் இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக பாடலில் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன மாதிரி விஷயங்கள் தொடங்கியிருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம பிரபுதேவா மாஸ்டர் அதில் எப்படியான நடனம் பண்ணியிருப்பன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா ஏற்று அப்படின்றதுக்கு வீடியோவுக்கு நான் பார்த்தேன். ஏற்று அப்படின்ற ஒரு பாடல் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து செதுக்கி விட்டுருந்தாலும் நீங்கள் என்னால் பார்த்துப்பீங்க. ஸோ இதுக்கும் அந்த மாதிரின்றதை பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எப்பயுமே கைக்கு வசமாக கிடச்சிடும். அதையும் நீங்கள் வந்து எனி டைம் என் வீடியோவை பார்க்கலாம். அண்ட் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லோரும் ஒரு பயணத்தை நாங்கள் வந்து அப்படியே மேற்கொள்ளலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 and here we go. Tinga tinga tika tinga tinga tika tinga tinga tika tinga ring 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 tinga tinga tika tinga tinga tika tinga tinga tika tinga ring oh ring 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 hey pona unne pona povattum kanna adu kuda niyum pona kaana povana oh tinga tinga tika tinga tinga tika tinga tinga tika tinga ring 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 tinga tinga tika tinga tinga tika tinga tinga tika tinga ring oh ring 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 இதே மியூசிக் அப்படியே மயிலே இந்த படத்தில் மயிலேன்ற ஒரு பாட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் மாறி வருது. அண்ட் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. சுற்றும் காத்து ஓயாது மூங்கிலுடன் சாய்ந்து தூங்காது வரங்களை தாண்டி போக விட்டால் தாண்டி இசையனும் மாறாட்டு தீர தீர ஆடு தேய தேய ஆடு இந்த ஆட்டம் போதாது ஆட்டம் என்னை நீங்காது காணலானவி காயமில்லை வருமா கையிலோட அழையில் கண்ணி வருமா தேடி போன ஓடி போன அது ஏங்கி போனா என்ன வருமா வழியோட 100 விழி கூட வருமா tinga tinga tika tinga tinga tika tinga tinga tika tinga ring oh ringa 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 hey என்ன பெரியவன் காதல் இதுதான் எனக்கு இந்த ஒரு போர்ஷன் அப்போவே என் காதல் என் காதல் என் காதல் காதல் கண்ணீரும் ஊராது ஓயாமல் ஹே எனக்குள் ஓர் கானம் கானம் கூடும் கானம் கனவில் வந்த காட்சி என்றும் கண்கள் சேராது ஆனாலும் வந்த கண்ணின் காணா காதல் மாறாது திங்க திங்க திக்க திங்க திங்க திக்க திங்க திங்க திக்க திங்க ரிங் ரிங்க 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 திங்க திங்க திக்க திங்க திங்க திக்க திங்க திங்க திக்க திங்க ரிங் ஓ ரிங்க 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 ஏதோ ஒரு ஃபீல் அது பாட கேட்கல. இந்த மூன் வாக் அந்த எண்டிங் ஸ்டெப் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை கேட்போம். எனக்கு என்னமோ தெரியும் இந்த பாட்டோடைய டான்ஸ் வந்து இந்த பாட்டு டான்ஸை விடுங்களேன். எனக்கு பிரபுதேவா மாஸ்டரோடைய இந்த ரியாக்ஷன் அப்படியே எனக்கு ஒவ்வொரு படங்கள் அப்படியே ஒரு கால் பேக்கை கொடுக்குது அங்கே வரைக்கும்.
ஏன்னா நான் எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன், அவருடைய பழைய படங்கள் வாட்டெவரிட்டிஸ் பார்த்துருக்கேன். அந்த சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அது காமெடியாகவும் இருக்கும். அண்ட் இதுலேயும் ஒரு லிரிக் இடையில வந்துச்சுல்ல, நடனம் முடியாது சம்திங் ஏதோ வந்துச்சுல்ல, அது வந்து இது செய்வார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த டான்ஸ் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைக் யூனோ ஐ டோன்ட் நோ, இட்ஸ் இந்த பாட்டு எனக்கு அது ஆரம்பத்தில் இந்த ஆடியோ கேட்கும்போது லைக் இது ஒரு செலிப்ரேஷன் சாங், லைக் சாங் ஃபார் தி லைஃப் சம்திங் எதுக்கும் வரும், எனக்கு எதுன்றது கணக்கு ஞாபகம் இல்லை. ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் அது என்னன்றது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் வந்து ஏரமன் சாரோடைய ஒரு போர்ஷன் வரும்ல, அந்த காதல் அந்த ஒரு ஒரு வரி வரும். அதை நான் வந்து ஆடியோவில் கேட்கும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு போர்ஷன் எல்லாம் ஓகே தான், அந்த பாடலோட எல்லா விஷயங்களும் ஓகே, எல்லா மியூசிக் எல்லாம் ஓகே, டான்ஸ் வரைக்கும் ஓகே நீங்கன்னு. ஆனால் அந்த ஒரு போர்ஷனுக்காகவே வந்து பாடலை கேட்கலாமா இருந்தால் அது ஏரமன் சார் தான் பண்ண முடியும், அந்த ஒரு விஷயத்த பண்ணுவார். ஸோ அதில் அவருடைய வாய்ஸ் அதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டைலூஷன் ஒன்று இருக்குது, அது என்னமோ தெரியாது, அது கேட்கும்போது மண்டை உள்ள ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தருது. அண்ட் அப்படியே எண்டிங் வரைக்கும் ஏதோ ஒரு எனக்கே ஒரு கவலை ஏற்படுதுன்னா பாருங்கள், என்னமோ தெரியாது, கவலையாக ஒரு விதமான ஒரு ஒரு ஐ டோன்ட் நோ, ரொம்ப சட்டிலான ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வருது. அந்த ஃபீல் எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பாட்டை பற்றி தான் எனக்கு இருக்குது, ஏதோ என்னென்னத்தையும் ஞாபகத்தையும் தருது. ஐ மீன் அந்த ஒரு விதமான ஒரு ஓல்ட் மெமரிஸ் இது அப்படி மண்டையில் ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு பாடல் இது. ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் பர்சனலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படின்றது தெரியல, பட் ரியல் லவ் திஸ் சாங். நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகே கேட்கலாம், ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்கலான்னு நினச்சேன், பட் இட்ஸ் ஸ்லோ பாய்சன்ன்றது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அண்ட் அப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வாட்டி கேட்டிருப்பேன் இந்த பாட்டை, மேக்ஸிமம் 4 to 5 வாட்டி கேட்டிருப்பேன். நாட் ஈவன் தட்டுங்க, மேக்ஸிமம் 3 தான் நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ செய்யும்போது அன்றைக்கி ஒரு நாள், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மேபி டிவியில் ஐ மீன் ரேடியோ சம்திங் கேட்டேன். அண்ட் இப்போ தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே எனக்கு அந்த மைண்ட்லேயே எரிஞ்ச ஏரமன் சாரோட வாய்ஸ், அந்த பாட்டோட ஒரு போர்ஷன். அண்ட் டான்ஸ்னே சொல்ல வேண்டாம், இட்ஸ் நடன புயல் நம்ம பிரபுதேவா அவர்கள். ஒரு பக்கம் இசை புயல் பாட, இன்னொரு பக்கம் வந்து நடன புயல் ஆட, அவருடைய மனதை திருட்டு விட்டால் படத்தில் வந்த டயலாகே தான் வடிவேல் சார் சொல்ல மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து இசை புயல் பாட, அதுக்கு பக்கம் நடன புயல் வந்து ஆட, அப்படியே வந்து மக்கள் நாங்கள் ரசிக்க, அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் ஏத்துக்கும் நான் பார்த்து முடிச்சிடுவேன், ஏத்தும் ரொம்ப நல்லா அருமையான ஒரு பாடல். அண்ட் இப்போ வந்து டிங்கா இதையும் பார்த்து முடிச்சிடும். அண்ட் அடுத்து ஜிகர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் லைக் மூன் ஸ்டாம் சம்திங்னு ஒன்று இருக்குது. அண்ட் மைலேங், வெரி ஃபார் மைலேங், அந்த ரப்பரோடைய டபுள் ஜே ரப்பர் நினைக்கிறேன். ஸோ அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ எஸ் ஆஸ் யூஷுவல் யா we are done with this song. அண்ட் உங்களோட கருத்தில் கீழே கமெண்ட்டு சொல்லிவிட்டுங்க, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சி இந்த பாட்டில் பார்த்து கேட்டதுக்கப்புறம். எப்படி பிரபுதேவா சாரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க அவரோட டான்ஸ்க்காக. அண்ட் இந்த பாட்டில் வந்து கம்ப்ளீட்டாகவே டான்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஒரு ஃபன் கலந்த ஒரு டான்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஈஸியான மூவ்ஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம், பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி டு டான்ஸ். அந்த மாதிரிலாம் முடியாது, கஷ்டம். அதனால் ஐ மீன் என்ன மாதிரி இந்த டான்ஸ் தெரியாதவங்களுக்கு அது கஷ்டம், அதெல்லாம் கற்றுக்கிறவங்களுக்கு, முறையாக கற்றுக்கிறவங்களுக்கு, இல்லை ஈஸியாக டான்ஸ் வரவங்களுக்குன்னு இதெல்லாம் சரளமான ஒரு விஷயம். ஸோ அதான் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போக வேண்டிய பாடல்கள். நான் இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே மறைஞ்சி ஒதுக்கப்பட்டு விட்டதோன்றது ஒரு இதுதான், மற்றபடி வேறொன்றும் இல்லை. என்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்மாறாக சில பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ நான் இப்போ எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஆன் டைமில் கிடைச்சேன். பிகாஸ் நான் போகிற டைம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மேபி இட் வாரிஸ் டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். ஸோ அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மறுபடியும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நான் அதே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேங்க, அதோட சேர்த்து ஒரு அடிஷ்னல் விஷயமும் இருக்குது. ரீசெண்டாக சில விஷயங்கள் வந்து நான் வந்து பார்த்துட்டு பண்ண முடியாமல் இருந்துச்சு, மிஸ் ஆகுறது பல விஷயங்கள் இருக்கும். அப்படியே நான் மிஸ் ஆனது ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க. இன்னும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க 1-2 விஷயங்களை என்னால் முடிஞ்ச டைமுக்கு எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த விஷயத்தை முடிக்கிறேன். ஸோ உங்கள் ஹரிஹரன், சிம்பிளி ஹரி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.